லே மச்சான், அந்த ரூமுக்குள்ளே போகாதடா. அந்த ரூமுக்குள்ளே போனவங்களாம் யாரும் வெளில வந்ததே இல்லை. விளாக் எடுக்கிறேன்னா அந்த ரூமுக்குள்ளே போயிடாத மச்சான். அதெல்லாம் எனக்கு தெரியும். சினிமா எப்போ பாரு பயன்படுத்திக்கிட்டு போடா. ரூமில் வந்தாச்சு. என்ன ஒரே இருட்டாக இருக்குது. சுவிட்சு எந்த சுவிட்சு இல்லையா? லைட் ஆன் ஆகிட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டோம். டோன்ட் டிஸ்டர்ப். என்னடா இது, ஏதோ முடி இருக்குது, கீபோர்டு அந்தளவுக்கு ஒன்றும் பழைய ரூம் மாதிரிலாம் தெரில. ஆனால் எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க? ஹெல்மெட்டு, தனி மிஷினு, டெடி பியரு. டோன்ட் டிஸ்டர்ப் என்ன எங்கே பார்த்தாலும் அதே இருக்குது. செஸ் போர்டு, கேரம் போர்டு, டோன்ட் டிஸ்டர்ப். என்னடா இது? கீழே புக்ஸ்லாம் இருக்குது. கார் ஒன்று. ஓஹோ, பரமபதம், குரங்கு பொம்மை. டோன்ட் டிஸ்டர்ப். என்ன எங்கே பார்த்தாலும் டோன்ட் டிஸ்டர்ப்னா ஒன்றுமே புரியலையே. சரி, ஏதோ ஒன்று. கண்ணாடி பழசாக இருந்தாலும் நம்ம அழகாக இருக்குமே. ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுதான். அப்புறம் பேக்கை அந்த இடத்துல தொங்க விட்டுருக்குறானு. செஸ் போர்டு எவனும் விளாண்டு பாதிரி வச்சுருக்கான் போலியே. இந்த ராஜாவை அடித்தா முடிஞ்சு போட்டு இதுக்கு வேறு 1.5 மணி நேரம் விளாடுவானோ. கேரம் போர்டு, ரெட் காயினுக்கு எய்ம் பண்ணுமா? போட்டேன். ஃபாலோ போட்டு பார்ப்போமா? வேணாம். வேறு என்ன இருக்குது? பரமபதம். இது சின்ன வயசில் விளாண்டது. எப்படி விளாட்றதுன்னே தெரியலையே. 5 ஆம்பா வின் பண்ணிட்டேன். சும்மா நச இந்தா எல்லாம் அப்படி வின் பண்ணிட்டோம். 4 பேரும் வின்னர். கது ஆட்டோமேட்டிக்காக மூணுனா பயந்துருவோமா? என்ன கதை உண்மையாக லாக் ஆகிட்டு? எங்கேருந்து இந்த பேப்பருக்கு விழுந்தது? வெல்கம் டு மை ரூம். இந்த ரூம் உள்ள வந்துட்டீங்கன்னா எந்த பொருளையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அப்படி பண்ணிட்டா இந்த ரூமை விட்டு வெளில போக முடியாது. நீங்களும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. வெளில போகணுன்னா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண பொருள் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ரூம் கதவு திறக்கப்படும். ஆனால் இதை செய்து முடிக்க 3 நிமிடங்கள் மட்டுமே. அதற்குள் கரெக்டாக வைக்கவில்லை என்றால் கதவு திறக்கப்படாது. டைம் ஸ்டார்ட் நவ். ஐயோ, கேரம் போர்டு விளையாண்டானே. செஸ் போர்டு, பரமபதம். டு நாட் டிஸ்டர்ப். இப்போதான் புரியுது ஏன் இது ரூம் ஃபுல்லாக ஒட்டி வச்சிருக்கானுங்கன்னு. இப்போ எப்படி நான் மாற்ற போறேன்? செஸ் போர்டு 2 ராஜாவை 2 இடத்துல வச்சா கரெக்டாக முடிஞ்சிச்சு. பிளாக் ராஜா, ஒயிட் ராஜா. ஓகே, பர்ஃபெக்ட். கேரம் போர்டு, ரெட் காயின் எங்கே இருந்தது? ஸ்ட்ரைக்கர் எங்கே இருந்தது? ஐயோ, கொஞ்சம் புரியலையே. போச்சுடா பரமபதம். நான் எப்படி இருந்ததே தெரியலையே. போச்சு, என் உயிர் போச்சு. தேவையில்லாமல் பிளாக் எடுக்கிறோம் அது எடுக்கிறோன்னு சொல்லி ரூம் உனக்கு தப்பாக போச்சு. அப்போவே அவன் சொன்னான், நான் தான் கேட்காம பிளாக் எடுக்கிறேன்னு வந்துட்டேன். vlog வந்தோன்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாங்க.
வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். டைம் எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம் இருக்கு. கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கர் ரெட் பால்ட்டாக இருந்தது. ஓகே, ரெட்டு கார்னர். ஓகே, இந்த காயின் கொஞ்சம் ஓகே. கேரம் போர்டு பர்ஃபெக்ட். அடுத்து பரமபதம். ரோஸ் காயின் 63, பச்சை 66, நீலம் 17க்கும் 18க்கும் நடுவில், சிவப்பு காயின் 13, டைஸு 5ல் இருந்தது 55க்கு நடுவில். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக ஆச்சாச்சு. ஓகே, டோர் ஓப்பன் ஆகிட்டா. என்ன டோர் இன்னும் ஓப்பன் ஆகல? வேறு என்னத்தை தொட்டேன்னு எனக்கே தெரியலையே. வேறு எதுனா மாற்றலண்ணா? ஐயோ ஐயோ, இப்போ வெளில போக முடியுமா? ஐயோ ஐயோ, எனக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். அது என்னன்னு தெரியல. செகண்டு இன்னும் 30 செகண்ட் தானா? போச்சுண்ணா. நவுத்துல இதுக்கப்புறம் ஏன் நவுத்துல எல்லாத்தையும் வச்சாச்சு. வேறு மூலம் கரெக்டாக வச்சுட்டேன். செஸ் போர்டும் வச்சுட்டேன். பதமாக வச்சுட்டேன். வேறு எதையும் நான் தொட செய்ய என்னடா மாத்தல. 20 செகண்டா? லைட்டு நான் உள்ள இருந்தாலும் லைட்டு போட்டல. எவ்வளோ செகண்ட் இருக்கு? 5 செகண்ட் தான் இருக்கா? அப்பாடி, கதவு ஓப்பன் ஆயிட்டு. எத்தனை செகண்ட் இருக்கு? 2 செகண்டா? சீக்கிரம் வெளில போலாம்.